கொஞ்சம் இடைப்படுங்க. அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காதல் கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காதல் கொண்டீரே. அப்பா உங்க அன்பு பெரியது, அப்பா உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. நிர்மூலமாகாதபடிக்கு நின்று கொண்டிருக்கும் அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவாத என்ன பண்றாரு? அவரு உருவாக்குகிற தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே. தேவன் உதவுகிற யாரும் என்ன பண்றதில்ல, அவரு தேடுறதில்ல. உதவாதது எங்க இருக்குது? உதவாத பிள்ளைகளை நம்ம கூட என்ன பண்ண மாட்டோம், தேடுவோமா? இப்ப அதுக்கு போன் பண்ணி அது வந்தோம்னால பிரயோஜனம் இல்லை, உதவுறது நம்மளுக்கு. ஆனா உதவாத நம்மள என்ன பண்ற ஏசப்பா தேடி வரோம். எப்பவுமே சொல்லுவார்ல ஏசப்பா, ஆதி அன்பை விட்டாய் என்று ஒரு பேரில் எனக்கு புரியும் உண்டு. ஏன் தெரியுமா சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நம்ம ஆராதிக்கும் போது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரு சின்ன குழந்தைய பார்த்து, பிறந்த குழந்தைய பார்க்கும்போது அம்மாவுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும், அதே போலதான் என்ன இங்க வரும்போதுதான் நான் நினைச்சிருக்கேன் எல்லாரும் அழுதுகிட்டே ஆராதிக்கிறாங்களே. எனக்கு அதை அறியாம என்ன வருது? கண்ணுல தண்ணி வருது. அதுக்காக வருது மாத்திரனால எல்லா கண்ணுல என்ன வருது? ஒரு மோளை இல்ல, தாளம் இல்ல, ஒரு சவுண்ட் இல்ல, ஆனா உடைக்குது பத்தியா? அதான் இயேசுபாவுடைய வார்த்தை, உடைக்கும். சொல்ல என் தலைமுறை என்ன பண்ணும், உன்னால உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் சொல்ற. உடைப்பு அப்படிதான் இருக்கும். என்ன உடைச்சானே என் பிள்ளைகளையும் என்ன பண்ணுவார் தேவன் உடைத்து உருவாக்குவார். ஏன்னா உதவாத என்ன அவர் தேடி வந்தார். உடைக்கிறதுக்கு இல்ல, உடைத்து உருவாக்குறதுக்காக என்ன பண்றாரு? என்ன தேடுகிறார். ஆனா காணாம போன ஆடு அவருக்கு தெரியும். நெகப்பட்ட ஆடு, காணாத போன ஆடு கண்டுபிடிக்கும் போது ஏசப்பாக்கு எப்படி சந்தோஷமா இருக்குதோ அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளை இங்க உருவாக்கும் போது தேவனுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வருது? சந்தோஷம் நிச்சயமா என்ன வந்து வருது. யாரால உடைச்சிதோ ஆராதனை. அதனாலதான் ஏசப்பா சொல்ற, ஆதி நன்மை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. இன்னைக்கு எப்படி ஆராதிக்கிறோமோ நான் மரண வரையில என்ன பண்ணுவேன்? உதவாத என்னை நிறுத்தினீங்கப்பா, என்னை உருவாக்கும்படி என்னை நிறுத்தினீங்கப்பா. எங்கேயோ உட்கார்ந்து இருந்த என்னை எழுப்புனீங்கப்பா. மனவாட்டியே நீ எழுந்துரு, தூசியை உதறி விட்டு என்ன பண்ணு, எழுந்துரு. எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுமே தெரியாத இங்க வரும். உதவாத என்ன பண்றோம்? வரும். தேவன் உருவாக்கி என்ன பண்றாரு? நிறுத்துறாரு. எடுத்து வாசிங்கப்பா. 1 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும்
ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை என்ன பண்ணும்? அலங்கரிக்கணும். அப்புறம் ஸ்திரீயானவர் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து என்ன பண்ணும்? அமைதியோடு என்ன பண்ணும்? கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளுதான் என்ன இடம்? தேவ சமூகம். ஒரு வேலை நம்ம கத்துக்கணும்னா அது யாருக்கோ கத்துக் கொடுப்போமா? கத்துக் கொடுக்க மாட்டோம்ல. ஏன்னா அப்படியே கத்துக் கொடுத்தா ஒரு 50% என்ன பண்ணுவோம்? கத்துக் கொடுப்போம். மிச்சம் 50% நம்மளுக்கு என்ன வேணும்? அப்பதான் நம்ம கிட்ட நிலைச்சு என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அப்படி நம்மளுக்கு என்ன உண்டு? ஆனா எல்லாவற்றையும் தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? இந்த உலகம் நம்மள அப்படியே மட்டை தட்டி 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 என்ன வாக்கிடுச்சு? பெண்கள் எதுக்குமே என்ன வரல? உதவாது இல்ல. தேவன் உதவுகிற பாத்திரமாய் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். தேவ பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் அலங்கரிப்பா இரு. ஏன்னா வேதத்திலே அநேக பெண்கள் தேவனுக்காக எழுப்பினவர்கள் தான் உண்டு. யாரும் முடங்கி போட்டதுன்னா பாவி ஒருத்தி விபச்சாரி வர அவளுக்கு கூட தேவன் எழுப்பி பிரகாசிக்க வைக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்கு நீ பாக்கியமாய் நீ ஓடி வரும்போது அவர் உன்னை கணம் பண்ணுகிறவரா இருக்கிறார். எப்படி ஒன்றுமில்லாத உருவாக்க விரும்புகிறார். அவர் எல்லாவற்றையும் உன் ட்ரெஸ் கூட யாரும் பார்த்தினா இதுதான் சர்ச்சைக்கு போகுது. உன் ட்ரெஸ் கூட பார்த்து யாரும் வெறுக்காதபடிக்கு தேவன் ஃபர்ஸ்ட் சொல்றார், தகுதியான வஸ்திரம் போடு. ஏன்னா நீ எங்க போற? பார்க்கு போல, பீச்சு போல, சினிமா போல, எங்க போற? தேவ சமூகத்துக்கு வர. அது நீ எப்படியா பெஸ்டா போடு. தகுதியான வஸ்திரத்தினால உன்னை அழகு. ஞானத்தினால வர 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 ஞானமா இருக்கணும். தேவன் பைத்தியமா இருந்த நம்மள என்ன பண்ணாரு? அது பைத்தியம் போல பேசினே இருக்க பாரு. இப்ப யாராவது சொல்றாங்க நம்மள அது லூசு போல என்ன பண்ணினேதான் இருக்கும்? கண்ணாத்தினே. அப்பன்னா இன்னும் அலங்கரிப்பு என்ன பண்ணல? வளரல. உலகம் நம்ம பைத்தியமாவே பார்த்துருக்கு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, ஞானமா நடந்துட்டு தேவ பக்தியை காண்பி. நீ காண்பிக்கிறத யார் காண்பிப்பா? காண்பிக்கிறதான ஏசப்பா நம்மள தெரிஞ்சு கொண்டாரு. புதுவான இருந்த நம்மள தேவ பக்தியை காண்பிக்கிறதான என்ன பண்ணிருக்காரு? தெரிஞ்சு கொண்டிருக்க. எடுத்து வாசிங்க. லூக்கா எடுங்க. லூக்கா எடுங்கப்பா. லூக்கா 1:50 இருந்து வாசிங்கப்பா. அவருடைய இரக்கம் மரியாதை அந்த எல்லா காரியத்தையும் என்ன பண்ணி கொண்டிருக்கா? சொல்லிக் கொண்டே இருக்கிறா. கடந்த வார்த்தையில பார்த்து என் ஆத்துமா எப்படி இருக்கு தேவனுக்குள்ள? வாசிங்கப்பா. 46. அப்போது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை என்ன பண்ணுது? மகிமைப்படுத்துச்சு. எனக்கு போன ஆராதனை பேச்சில எதுல இருந்துச்சு? ஆத்துமால இருக்கிற கொத்தா எல்லாரையும் என்ன பண்ணுது? சின்ன பொண்ணு ஆராதிக்குது. பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணுது? உடைக்குது. மோல இல்ல, தாள இல்ல. அவர் சொன்ன பத்தி ஆவியானவருக்கு என்ன வரும்? தேவ பிரசனம் தானா வரும். நான் எப்பவுமே நினைப்பேன், ஆராதனை எப்பவுமே எழுந்து நின்று ஆராதிச்சு என்ன வரும்? வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதிக்குங்க சொன்னா போச்சு வாங்க வராங்க. ஏச்சி இல்லைன்னா என்ன ஆகும்? அப்பதான் உனக்கு செவத்து தேடும். அப்பதான் உனக்கு சொற்ப ஜனமா இருந்தால தேவன் என்ன பண்ணும்? கனம் பண்ணி ஆராதிக்கணும். அந்த சிறு பிள்ளைங்க என்ன உண்டு? எழுந்து நின்று தேவனை கனப்பாக்கணும். நம்மளுக்குள்ள எப்பவுமே எனக்குள்ள அந்த இருக்கிற ஆராதனை வேலை இருக்கப்பா. ஏன்னா யாராவது முன்னாடியே கை கட்டி என்ன பண்ணிருக்கோம்? 24 மணி நேரம் நிக்க சொல்ற கூட என்ன பண்ணிருப்போம். ஆனா இங்க வந்தாதான் என்ன வருது? எல்லா டிஸ்கோ இதெல்லாம் என்ன வந்து ஆடுது. தேவ சமூகத்தை எப்பவுமே கனம் பண்ணிப்பாரு. அவர் உன்னை எந்த இடத்துலயும் கனவீனமா விட மாட்டார். அநேக பெண்கள் இன்னைக்கு ஊழியக்காரியை நிக்கிறது என்ன தெரியுமா காரணம்? தேவனை கனப்படுத்துவாங்க. தேவனை கனப்படுத்தி மரியாதை கனப்படுத்துறார். என் ஆத்மா ஒரு பரிசுத்த தூதன் வந்து பேசுறான். தூதன் வந்து நீ கிறிஸ்துவை பிறப்பிக்க போகிறேன் என்று சொன்ன போது அவருக்குள்ள என்ன இல்ல? பெருமை வருது. தாழ்மையை என்ன பண்ணாரா? கண் நோக்கி பார்த்தார். அதனாலதான் அந்த ஆத்மா என்ன பண்ண
வந்து கர்த்தருக்குள்ள மகிமைப்படுது. என் கர்த்தரை நினைச்சு எனக்கு என்னதான் வருது? மகிமை ஆட்டோமேட்டிக்கா வருது. மகிமை வந்தா நம்மளுக்குள்ள என்ன வரும்? பாட்டு, துதி எல்லாமே என்ன பண்ணும்? ஏசப்பா நினைச்சா அப்ப ஆத்மால சொல்றேன், என் கர்த்தரை நினைச்சாலுமே என் ஆத்மா என்ன பண்ணுது? மகிமைப்படுத்துது. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு என்ன பண்ணுது? மகிமைப்படுத்துது. வாசிங்களப்பா, அப்பதுல இருந்து வாசிங்க. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம் அவர் பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறை. அப்ப கர்த்தருக்கு பயப்படணுமா பயப்படக்கூடாதா? கர்த்தருக்கு பயப்படணும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எழுதி நிற்பது எதுக்கு தெரியுமா? ஊழியக்காரன் நிற்பது எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே. கர்த்தருக்கு நீ பயப்படும் போது எந்த மனுஷனுக்கும் பயப்படாதபடிக்கு தேவன் நடத்துவார். கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க. இந்த உலகத்துல உங்க எந்த இடத்துலயும் பயம் இல்லாதபடிக்கு, வெட்கம் இல்லாதபடிக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? நடத்துவாரு. அது என்ன மாத்திரம் இல்ல, அது எப்படி நடத்துதா? என் தலைமுறையே நடத்துதா. நான் பயந்த என் தலைமுறை என்ன பண்ணுது? தெய்வம் நடத்துகிறார். ஏன்னா உன் பயத்தை என் பயத்தை யார் பார்க்கறது? கர்த்தர் பார்க்கிறாரு. இன்னொரு யார் பார்க்கறது? என் பிள்ளைகள் பார்க்கிறாரு. என் சபை பார்க்குது. தேவ பிள்ளைங்க அவங்க ஆராதனை இல்ல, அவங்க கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அந்த பிள்ளைங்க இந்த காரியத்தை செய்யாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அவங்க துளிகரமா பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுறாங்க, துளிகரமான காரியத்துல என்ன பண்ண போய் மாட்டிக்கொள்றோம். அது நம்மள என்ன பண்ணாது? நிம்மதியாவே இருக்கவே கூடாது. நீங்க கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க. வாசிங்கப்பா. தம்முடைய உயர்த்தினாலே அந்த 50 வாசிங்க. அவருடைய இரக்கம் அவர் பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய உயர்த்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். நம்ம இருதய சிந்தை என்ன பண்ணக்கூடாது? எப்பவுமே அகந்தை என்ன பண்ணக்கூடாது? கொல்லக்கூடாது. ஏன்னா வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு என்ன பண்ண வச்சுன்னு பேசுவாங்கல்ல. பார்க்கறதுக்கு முகம் எப்படிதான் இருக்கும்? சிரிச்சுட்டே இருக்கும். ஆனா உள்ள என்னை பத்தி நான் பேசிட்டு மூஞ்சி சிரிச்சுட்டே தான் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? அகந்த சிந்தை வந்துடும். கஷ்டத்துக்குள்ள இருக்கும்போது அந்த காரியத்துல உலகத்துல இருக்கும்போது அதெல்லாம் வந்துச்சு. அகதை வந்துச்சு, இருமாப்பு வந்துச்சு, கோபம் வந்துச்சு, ஆத்திரம் வந்துச்சு, கசப்பு வந்துச்சு. ஆனா கர்த்தருக்குள்ள வரும்போது எல்லாம் வச்சு தேவன் மாற்றம் இருக்கணும். அது இருதயத்தை சிந்தனையை கெடுத்துடுமா? யாருக்கு கெட்டு போச்சு சொல்லுங்க? யாருக்கு கெட்டு போச்சு சொல்லுங்க? சிந்தையும் கெட்டு போச்சு, இருதயமும் கெட்டு போச்சு. யாருக்கு? ஏவாளுக்கு கெட்டு போச்சு. ஆம்பளைய சொல்லாதீங்கம்மா, ஆம்பளைய சொல்லாதீங்க. யாருக்கு கெட்டு போச்சு? சிந்தனையும் கெட்டு போச்சு, அகந்த சிந்தை வந்துச்சு. கர்த்தருடைய பேச்சு மீறத்தக்கதான பயமில்லாத காரியம் யார் நடந்தது? ஏவாள் நடந்துட்டா. அதனால இன்றைக்கு என்ன பண்ணுது? சாபம் நம்மள. நீ பிரசவ காலத்துல வேதனுடையதே என்ன பெறுவ? பிள்ளை பெறுவ. அது அப்படியே என்ன பண்ணுது? யாராவது சிரிச்சீங்கன்னா இப்ப குழந்தை பெற்றிருக்கீங்களா? யாரும் சிரிச்சீங்கன்னா இப்ப என்ன பண்றதுல குழந்தை பெற்றது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன பண்றது? இன்றைக்கும் ஒரு மகள் தன் இருதயத்திலும் தன் சிந்தையிலும் அகந்தை கொண்டபடினாலே உலகமே சாபத்துக்குள்ள என்ன பண்ணுச்சு? இன்றைக்கும் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கு. நீ எப்படி கீழ்ப்படியாது இருந்தியோ, எப்படி உன்னுடைய மீறுதல் கொஞ்சம் பயமில்லாதபடிக்கு, எப்படி நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு மீறி போனியோ, அந்த சிந்தை உன் ஜெனரேஷன் என்ன பண்ணுது? இன்றைக்கும் ஏவாளுடைய ஜெனரேஷன்ல வழியோடு தான் உள்ள போயிடுது. வாசிங்கப்பா. தம்முடைய உயர்த்தினாலே
அனாக்கிரமம் செய்கிற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, அவர் ஒன்னும் ஆளு கிடைக்காத நம்மள தேடல. பொய்யான வாழ்க்கையை மெய்யாய் மாற்றத்தக்கத உதவாத என்னை அவர் தேடி வந்தார். ஆள் இல்லாததா இல்ல, இரக்கம் செய்கிறவர் பராக்கிரமசாலியா இருந்தாலும் என் மேல் இரக்கமும் குருமையும் வைக்கிற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, வாசிக்கப்பா அவர் இரக்கம். வாசிக்கப்பா இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இருதயத்துல எப்படி அகந்த சிந்தை வரும்? அது நம்ம பேச்சு கேட்கவே கேட்டாரு. அதெல்லாம் என்ன பிடிச்சது? உனக்கு ரொம்ப தீவிர பிடிச்சிருக்குன்னு தெரியுமா? ஆணவத்துல பணியில் கிடக்குற அதெல்லாம் என்ன அகந்த சிந்தை. அது நான் தான் எல்லாம் அப்படியெல்லாம் இருந்த எங்களை என்ன பண்ண நொறுக்கி குமிக்கி என்ன பண்ணாரு? அதே சந்து சந்தா வெட்டினாரு. சின்னதா கூட வெட்டி எப்படி வந்தாரு? சந்து சந்தா வெட்டி அதெல்லாம் இருந்தவங்க தான் நாங்களாம். அகந்த சிந்தை, இருதய கடினம் எல்லாமே இருந்துட்டாங்க. எங்களை என்ன பண்ணாரு? உடைச்சாரு, சந்து சந்தா வெட்டினாரு. நீங்க அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே உடையுது. ஆண்டவரே உதவாத என்னை நீங்க தேடி வந்தீங்க. தேடி வந்து என்னை அப்படியே விடாதபடிக்கு என்னை உருவாக்கினீங்களே. இந்த சமூகத்தை பாக்கியமா எண்ணி ஓடி வர செஞ்சீங்களே. வாசிங்கப்பா பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளினார். உனக்காக எனக்காக தேவ பிள்ளையே பலவான்களை தள்ளினார் தேவன். எத்தனையோ பேர் பலவான்கள் இருக்கிறார்கள். நம்மளோட படிச்சவங்க, வியன்மையானவங்க, தேசப்பால் பிரியமானவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் தள்ளி தேவன் நம்மளை உயர்த்தினார. வாசிங்கப்பா அந்த வார்த்தை பலவானை தள்ளி. வாசிங்கப்பா தாழ்மை உள்ளவனை பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். முந்தினவரை பிந்தினவரை ஆக்குவார் சொன்னார். பத்தியா நீங்க முந்தி வந்தால நீங்க உதவலன்னா உன் ஆசனத்திலிருந்து என்ன பண்ணிடுவாரு? தள்ளிடுவாரு. சவுல் உதவுவார்னு உட்கார வச்சாரு. உதவுமா என்னுடைய காரியமா என்ன பண்ணுமா? உதவியா இருப்பான் அப்படின்னு ஆசனத்துல என்ன பண்ண ராஜாவா எங்கேயோ பறந்த மேல இருந்து என்ன பண்ணாரு? கூட்டிட்டு வந்தாரு. அங்க இருந்து கூட்டிட்டு வந்து ராஜா ஸ்தானத்துல உட்கார வச்சாரு. வஸ்தி உட்கார வச்சாரு. அப்படிதான் பெண்கள் கூட்டதுனால பெண்களை சொல்றேன். வஸ்தி என்ன பண்ணாரு? ராஜ அலங்கரிப்போடு உட்கார வச்சாரு. அந்த அம்மா தன் ஆசனத்தோட மதிப்பு என்ன பண்ணல? தெரியல. தெரியாத இங்க எத்தனை பிள்ளைகளும் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ தெய்வ பிள்ளைகள் தெரிஞ்சு உட்காருங்க. ஏன்னா அவரு சவுலியே தள்ளி விட்டு தாவீதை உட்கார வச்சாரு. அப்புறம் வஸ்தியை தள்ளி எஸ்தரை உட்கார வச்சாரு. அவரு அப்படிப்பட்ட தெய்வத்தை யாராவது நம்ம அலங்கரிப்பாரு. பொதுவாக நம்மளை தேடி வருவார், உருவாக்குவார். ஆனா அவருக்கு ஒரு காரியம் பிரயோஜனம் அவர் உட்கார வச்சுட்டு அந்த காரியத்துக்கு நம்ம பாத்திரமானா இல்லைன்னா சவுலை தள்ளி தேவன் தாவீதை உட்கார வச்சாரு. வஸ்தியை தள்ளி தேவன் எஸ்தரை உட்கார வச்சாரு. அப்படிப்பட்ட காரியம் தன் ஸ்தானத்தை இழந்து போகாதபடிக்கு தேவ பிள்ளை உன் ஸ்தானத்துல நில்லு, உன் ஸ்தானத்துல நில்லு. ஏன்னா கர்த்தருக்கு பயன்படுத்தணும்னா தேவன் இங்க கொண்டு வந்தார். எந்த மனுஷன் முன்பாக நம்ம என்ன பண்ண பயன்படுத்தணும்? இவங்களுக்கு பிரியமா நடக்கணும், அவங்களுக்கு பிரியமா நடக்கணும். ஏன்னா மனுஷங்க முகத்தை பாக்குறாங்க. தேவன் அந்த ரங்கங்களை பார்க்கிறவர், அந்த ரங்கங்களை பார்க்கிறவர். அதனாலதான் தாவீது செஞ்ச அந்த ரங்கத்தை என்ன பண்ணாரு? பார்த்தாரு. வாசிங்கப்பா பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமை என்ன பண்ணாரு? அனுப்புகிறாரு. இதெல்லாம் மரியாதை பேசுறாங்க. யார் வீட்டுல இருந்து பேசுறாங்க? எலிசபெத்தோடு கூட என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க? பேசுறாங்க. பசி உள்ளவர்களை என்ன பண்றாங்க? நன்மையினால் நிரப்புறாங்க. பசினா நம்ம பழைய ஞாபகம் வந்துடும்ல. ஒரு நாள் நம்ம பசியோட அலைஞ்சு திரிஞ்சோங்க. அந்த பாருங்க, பசி உள்ளவர்கள் நன்மையினால் திருப்தியாக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பி விடுகிறாராம். நம்ம எல்லாம் இருக்குது, நம்மளால எல்லாம் பண்ணலாம்னா நம்ம வெறுமையா இருப்போம். உலகத்துல இருப்போம், எல்லாம்
நம்ம கிட்ட இருந்துச்சுல, காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, நகை இருந்துச்சு. அப்பெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படியா இருந்துச்சு? பெருமையா இருந்துச்சு. இன்னைக்கு எதுவும் இல்லைன்னா கர்த்தருக்குள்ளே பசி இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவன் கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமா வச்சிருக்காரு. எப்பொழுதாவது கிடையாது. ஏன்னா அவர் உண்மையை தேடும் போது இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். வாசிங்கப்பா. நம்முடைய பிதாக்களுக்கு சொன்னபடியே யாருக்கு? ஏன் மரியாதை தேடி தேவன் வந்தார் தெரியுங்களா? மரியாதை தேடி ஏன் தேவன் வந்தார் தெரியுங்களா? மரியாதை ஒரு கிறிஸ்துவ பொண்ணு என்ன பண்ணல, போட்டுச்சு. ஆனா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவர் என்ன பண்ணிருக்கு? போட்டிருக்கு. ஏன்? அவன் நீதிமான். அவன் எப்படிப்பட்ட நீதிமான். அதே போல அவங்க இருக்கிற இடம் எங்க இடம்? யார் வீடு? யார் வீடுப்பா? இப்ப யார் வீட்டுல அவங்க பேசுறாங்க? ஆசாரியனுடைய வீட்டுல இருக்காங்க. 3 மாதம் இருக்கிறாங்க. 3 மாதத்துல தெரியாத விஷயத்த கூட என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க கேட்டு தெரிஞ்சில இருப்பாங்க. இல்ல யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டு இருக்கும் போது இன்னைக்கு நியமிக்காது அப்படியே ஃபியூச்சர் வரைக்கும் போறாங்க. இன்னும் நியமிக்கப்படல, சும்மா பார்த்து பேசி பழகி இப்போ என்ன ஆயிடுது? அப்ப ஃபியூச்சர்ல என்ன யோசிப்பீங்க? இப்போ ஃபியூச்சர் வரைக்கும் யோசிச்சீங்கன்னா அப்ப போய் என்ன யோசிப்பீங்க? ஏன்டா கட்டணும், ஏன்டா இதுகிட்ட கஷ்டம், ஏன்டா இந்த வாழ்க்கை. ஏன்னா நாங்களும் லவ் மேரேஜ் தான். அறியாத வயசுல என்ன பண்ணோம்? இதெல்லாம் உணர்ந்தோம். எங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இப்பவே கொஞ்சம் கை கேச்சா என்ன பண்ற, நல்லா இருக்க, படி, வேலைக்கு போ, நல்லா சேர்த்து வை. ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? யூஸ் ஆகும். நடுவுல வேற யாரையும் கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா அப்ப பேச்சு வச்சு ஃபியூச்சர்ல என்ன ஆயிடுச்சு? பீஸ் போயிடுச்சு. ஆனா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட போது ஒருவேளை யோசேப்பு என்ன பண்ணிருப்பாரு? நீதிமானாச்சு. நீதியோடு என்ன பண்ணிருப்பாரு? மரியாதை பார்த்திருப்பாரு, பழகி இருப்பாரு, கர்த்தரை பத்தி அதிகமா சொல்லி இருப்பாரு. இன்னைக்கு பார்த்தாலுமே கர்த்தர் எங்கேயோ போயிருக்காரு. ஒரு நாடகம் போட்டல, நீங்க வாங்க ஆக்டர், நீங்க வாங்க. ஏசப்பா முதல்ல என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ளும் போது வாங்க ஏசப்பா, நீங்கதான் எல்லாமே, நீங்கதான் எனக்கு எல்லாமே. ஒரு ஆக்டர் வந்தோடனே என்ன பண்ண? ஏசப்பா அடுத்த சேர்ல உட்காருங்க. அப்புறம் என்ன பண்றான்? ஒரு கிரிக்கெட் மேன் வந்தோடனே ஏசப்பா நீ இன்னைக்கு காதலே காதல்னா வந்துட்டு ஏசப்பா தூக்கி என்ன பண்ணிடுற இல்லையா வச்சிரும். உதவாத என்ன? இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பார்த்துதுன்னா ஏசப்பா இல்லைன்னா உன் மூஞ்சி அதை பார்க்குமா? ஏசப்பா இல்லைன்னா உன் மகனை அதை பார்க்குமா? அது மகனையே நீ பார்ப்பியா? இத பார்த்தாலுமே எப்படி இருக்குது? பேண்ட் சட்டை அலங்கரிச்சது யாருதா? நல்ல ட்ரெஸ் அலங்கரிச்சது யாருதா? பெண்களே, ஒரு பையன் ஒரு பொண்ணு பார்க்கிற அளவுக்கு நம்ம அலங்காரமா வச்சது யாருதா? ஏசப்பா தான். இன்னைக்கு ஃபியூச்சர். ஆனா ஆபிரகாமை குறிச்சு பேசுறாங்க. யாரை குறிச்சு பேசுறா? ஆசாரிய வீட்டுல இருக்கிற தேவப்பிள்ளையே. இன்றைக்கு நம்ம குடும்பத்துல ஒரு பிள்ளைகள் தேடி வராங்கன்னா நம்ம பெருமையை பாராட்ட கூடாது. நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது யார் தெரியுமா? கர்த்தர் தான். சொல்லிருப்பா, நான் கிளம்பி ஆயிட்டேன். இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்தது யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன். ஏன்னா அவள் ஆரோனின் குமாரத்திகளில் ஒருத்தியார் பேர் பெற்றவன். ஆசாரியன் அவன். சகரியா பேச முடியாது இருந்த போதிலும் எலியாவது என்ன பண்ணிருப்பாரு? சாதிச்சிருப்பாரு. இல்ல எலிசபெத் கிட்ட சொல்லியாரு என்ன பண்ணிருப்பாரு? ஆனா நம்ம ஆபிரகாமை பத்தி என்ன பண்ணுது? பேசுது. வாசிங்கப்பா. நம்முடைய பிதாக்களுடைய நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்கிற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே. அவர் இரக்கம் செய்கிறவர். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, தலைமுறை தலைமுறைக்கு என்ன பண்ணாரு? ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறபடியா சொல்றான். ஆபிரகாமுக்கு தலைமுறை தலைமுறைக்கு அவருக்கு என்ன செய்வாரு? இரக்கம் செய்வார். ஆபிரகாமுக்கு செஞ்சாரு, அப்புறம் ஈசாக்கு செஞ்சாரு, அப்புறம் யாருக்கு செஞ்சாரு? யாக்கோபுக்கு செஞ்சாரு.
மணி நேரம் நம்ம தனியா உண்ணுமே, நம்மளுக்குள்ள என்னென்னமோ போடுது. ஒரு நாள் எப்படி போகுதுன்னே தெரியல. எப்போ 20 வயசாகும், எப்போ 22 வயசாகும், எப்போ நாட்கள் ஓடும் என்ன பண்ணல தெரியல. கனவுகளோட செவ்வளே நேற்று வந்து உடனடியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இந்த வீட்டுல நாய்களோட என்னால போராட முடியும். ஒரு நாய்களுக்காக என்ன பண்றது, நான் போயிடுறேன் சீக்கிரம். இவ்வளவு நாள் கல்யாணம் மாறாம திடீர்னு பண்ணிச்சு, முடிவ மாத்திக்கிச்சு. சரிம்மா, அதுதான் நம்மளுக்கு தான் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். சரி இமீடியட்டா பண்ணிடு, ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு எதுக்கு பேசுறேன்? ஒரு அரை மணி நேரம் நம்ம மனசு என்ன பண்ணிருந்தா அப்படி இப்படின்னு மாறிட்டு 3 மாதம் அவர் என்ன பண்றா, எலிசபெத்தோடு கூட சம்பாஷிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் கற்றுக்கொண்டு ஞானமாய் பேசுகிறார். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு, வாக்குத்தத்தத்தினாலே இரக்கம் செய்த தேவனை ஆராதிக்கிறார். அந்த இரக்கம் தான் இன்னைக்கு நம்மள என்ன பண்ணி வச்சிருக்கு, நிக்க வச்சிருக்கு. நிர்மூலம் ஆகாதபடிக்கு என்ன பண்ணி வந்திருக்கு, நிக்க வச்சுட்டு இருக்கு. அந்த ஆபிரகாமுக்கு மாத்திரம் இருக்க செய்யல, இன்றைக்கு நம்மளுக்கு என்ன பண்றாரு, இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். அவர் இரக்கத்தினால் தான் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம பலமோ நம்ம பராக்கிரமோ ஒன்றுமே இல்ல. வாசிங்கப்பா. தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேல் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் யாரு? இஸ்ரவேல் யாரு? யாக்கோபு. யாக்கோபு என்ன பண்றாரு? அவரு ஆதரிக்கிறார். இஸ்ரவேல் என்ன பண்றாரு? ஆதரிக்கிறார். யாக்கோபு எத்தனா இருந்த போது தேவன் என்ன பண்ண, தோல்வி விட்டாரா? ஆதரிச்சாரு. ஆதரிச்சு 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 அவனை எப்படியா மாத்திட்டாரு? இன்றைக்கு இஸ்ரவேலாய் மாத்தின தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, அன்றைக்கு தேவனுடைய பார்வையில நம்ம கூட எப்படியா இருந்திருப்போம்? யாக்கோபு போல என்ன பண்ணிருப்போம்? யாரை ஏமாத்தலாம், யாருக்கு விரோதமா பேசலாம் அப்படி என்ன பண்ணிருந்திருப்போம், இருந்திருப்போம். ஆனா கர்த்தருக்குள்ள வர 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 யாக்கோபா இருந்த என்ன பண்றாரு, இன்னைக்கு இஸ்ரவேலாய் மாற்றி அப்படியே விட்டு இல்லையா என்ன பண்றாரா? ஆதரிக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் மாத்திரம் நம்மள ஆதரிக்கலன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அவர் மாத்திரம் நம்மள ஆதரிக்கல. அப்பப்போ உன்னை கூப்பிட்டு என்ன பண்ற, கழுவி வைக்கிற, என்ன பண்ற, உன் ஸ்தானத்துக்கு என்ன பண்ற, மறுபடியும் போயிடுற. அவர் மாத்திரம் அப்படி விட்டுல இன்னைக்கு நம்ம இங்க நின்றுருப்போமா? அவர் நம்மளை ஆதரிக்கிறார். ஆதரிக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நீ நாங்க விசேஷ மகனாய் மகளாய் இருக்கணும். அவர் பார்வையில வாசிக்கப்பா. மரியா ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு என்ன பண்ணிட்டா, திரும்பி போயிட்டா. 3 மாதம். ஒரு விஷயத்த ஒரே நாள்ல கற்றுக்க முடியுமா நம்மளால? கத்த சொல்ற அமைதலோடு என்ன பண்ணு, கற்றுக்கொள்ளு. அமைதலோடு கற்றுக்கொள்ளு. நற்கிரியினாலே உன்னை அலங்கரித்துக் கொள்ளு. தேவ சமூகத்துல அநேக காரியங்களை என்ன பண்ணு, பெற்றுக்கொள்ளு. அநேக ஆண்டவருடைய வார்த்தை சபையே 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 காதுல கேட்க கேளு கேளு தேவன் சொல்றேன்னா எனக்கு நான் நிறைய கேட்டிருந்தாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம இங்க உட்காந்து வச்சுக்கோங்க, ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. மரியாதை ஒண்ணுமே தெரியாது. என்ன பண்றா, கலக்கம் அடைந்தவர் தான். ஆண்டவருடைய வந்த உடனே என்ன ஆச்சு, எனக்கு இது எப்படி நடக்கும் என்று கலக்கம் அடைந்தவர் தான். ஆனா ஆண்டவர் தெள்ள தெளிவாய் பேசும்போது அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தவர். அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தவர் மாத்திரம் இல்ல, வாக்கு தத்தத்தின் ஆபிரகாம் என்ன பண்றாரு, வாக்கு தத்தத்தினால இரக்கம் செய்தாரு, இஸ்ரவேலை ஆதரித்தாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் என்ன பண்றேன், இன்றைக்கு ஆராதிக்கிறேன்னு சொல்லி 3 மாதம் அவர்கள் வீட்டுல இருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு தேவ பிள்ளைய தேவன் நம்ம இடத்துல ஒரு ஆத்மாவை அனுப்புறான்னா நல்ல காரியங்களை என்ன பண்ணணும், நம்ம கத்து கொடுக்கணும். அதுக்குதான் தேவன் நம்மள இங்க வச்சிருக்காரு. சும்மா வெளியே அனுப்புறதுக்குல கிரியனால என்ன அலங்கரிச்சிங்களப்பா, குப்பையா கிடந்து என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் தள்ளி அலங்கரிச்சிங்களே, என் மேல இருந்த தூசி எல்லாம் உதறி விட்டு என்னை எழுந்திருக்க செஞ்சீங்களே. அதுதான் ஒரு ஆத்மாவை என்ன பண்ற தேவன் இங்க கொடுக்கிறாரு. நம்மளுடைய காரியத்தை கொஞ்சம் காட்டணும்.
கர்த்தர் செய்த நன்மைகளை காட்டணும், கர்த்தர் செய்த இரக்கத்தை காட்டணும், கர்த்தர் கொடுத்த ஜீவனை காட்டணும், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை காட்டணும், கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை சமாதானத்தை காட்டணும். மரியாதை அப்படிதான் சொல்லுகிறார். ஆபிரகாம காமிச்சுட்டு யார காமிக்கிறார்? அவர் இரக்கம் செய்யறார். ஆபிரகாம், ஈசாக்கு, ஈசாக்கு யாக்கோபு, யாக்கோபுன்றவர் இஸ்ரவேல். இவர்கள் எல்லாம் தேவன் என்ன பண்றாரு? இரக்கம் செய்து ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே விட்டு இல்ல, சொல்ற தலைமுறை அவர் என்ன பண்ணுவாரு? ஆதரிப்பார். அப்படிப்பட்டதை இனி என்ன ஆண்டவரே நீ கீழ்ப்படி. பிள்ளைகள் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவார்கள்? கீழ்ப்படி. எல்லாரும் கண்களை ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டே. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆண்டவரே, எங்கள் கலக்கத்தை போக்குறது நீ மாத்திரம்தான். எங்கள் பாதையெல்லாம் சுவையாய் மாற்றுகிறதை நீதான் ஆண்டவரே. அப்பா, மரியாதையோடு பேசினது போல ஆண்டவரே உன் சந்ததிக்குள் வாக்குத்தத்தங்களினால் ஆண்டவரே மரியாதை பேசுகிறாரே. ஆபிரகாமுக்கு இறக்க செஞ்சீங்களப்பா, இறக்க செஞ்சீங்க. 25 ஆண்டு காலங்களாக காத்திருக்கிறப்பா ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்குள்ள இவர் காத்திருப்பது இல்லை ஆண்டவரே. உமக்காக காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஆவியை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆவியை கொடுப்பீராக. எல்லாவற்றிலும் காத்திருந்த ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுக்க காத்திருக்க, தேவனை நோக்கி அமர்ந்திருக்க தெய்வமே உதவி செய்வீராக ஐயா, உதவி செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே, யாக்கோபு எத்தனை போகும்போது ஆதரித்த தெய்வம் ஆண்டவரே, மனிதரை கொண்டு ஆதரித்த வைக்க தெய்வம் நீயா. இஸ்ரவேலாய் மாற்றிடுவோம் ஆண்டவரே, அவன் பாதையெல்லாம் சபையாய் மாற்றின தெய்வம் நீர் மாத்திரம்தான். ஆண்டவரே, உச்சிலமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடு. தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடக்கும். கருத்துக்களை வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையின் ஆசீர்வதிக்கும் வழி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.